அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க. ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பித்தளையில் நல்ல ஒரு என்கர்விங் பண்ண ஒரு பிளேட்டு தான். நல்ல ஒரு டிசைனாக இருக்குது. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா அபவ் 1 ஃபீட்டுக்கு மேலேயே இருக்கும். இது ஓவல் சைஸில் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஸோ இது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம காஃபி டீ இந்த மாதிரி சர்வ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தது அப்படின்னா இதை முன்னாடி ரிசப்ஷனில் ஃப்ளவர்லாம் வச்சு நம்ம வைப்போம் இல்லையா. ஸோ அந்த பர்பஸ்க்கு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு முன்னாடி வைக்கிறது அந்த பர்பஸ்க்கு. அப்புறம் ஏதாவது நீங்கள் வரிசை எடுக்க போகிறீங்க, ஒரு மாப்பிள்ளை அழைப்பு அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் இதில் நம்ம சாக்லேட்ஸ் இந்த மாதிரிலாம் வைப்போம் இல்லையா. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெயிட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாலிட் பீஸாக இருக்குது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா ட்ரே மாடலில் இருக்குது. ஸோ இதுவுமே நல்லா ஒரு வெயிட்டான பிளேட்டு தான். அந்த பிளேட்லேயே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு ஒர்க் இருக்கும் பாருங்கள். நல்ல ஒரு ஒர்க் இருக்கும். இது எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம பாலிஷ் பண்ணால் அது தெரியும். ஸோ இதோட பயன்பாடு என்னென்னா, நம்ம அழகாக காஃபிலாம் இதில் அழகாக அடுக்கி நம்ம 2 பக்கமும் குடிச்சிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு, நம்ம ஒரு ரிலேஷன் ஒரு கெஸ்ட்டு வரும்போது அப்படியே நம்ம காஃபி கொடுக்குறது இந்த பிளேட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் அழகாக வெங்கலத்தில் ஒரு மோல்டு அழகாக வெல்கம் பண்ணுற மாதிரி நம்ம வீட்டு என்ட்ரன்ஸில் மேலே நிலப்படிக்கு மேலே இது அழகாக அப்படி நம்ம மாட்டி விட்டுற வேண்டியதான். அப்படி வெல்கம் பண்ணுற மாதிரி எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு அழகான தட்டு. இந்த தட்டு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜைக்கு இந்த தட்டை யூஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். சேம் அதுலேயே இது மாதிரி பூ போட்ட டிசைன்ஸு. அதுலேயே பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் அழகாக சின்ன தட்டு. இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான தட்டு ரொம்பவே அழகாக இருக்குது. சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்கக்கூடிய அந்த வெங்கல சொம்பு. இங்கே பாருங்கள், நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிரான்ஸு சொம்பு. பிராஸ் இல்லைங்க, இது பார்த்திங்கன்னா பிரான்ஸு. ஸோ நல்லா பாலிஷ் பண்ணி உள்ளுக்குள்ளே க்ளீன் பண்ணி நம்ம தண்ணி குடிக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிரான்ஸ் தான், பிராஸ் இல்லை. ஸோ ரொம்பவே வெயிட்டாக இருக்கும் சொம்பு. நல்லா இந்த மாதிரி மாடல் கிடைக்கிறது ரேர் தான். ஸோ அதுவும் பாருங்கள் 2 இருக்குது. ஸோ வாஷ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். கையை உள்ள விட்டு நீங்கள் வாஷ் பண்ண முடியும். அடுத்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மினியேச்சர் லேம்ப். இது சும்மா ஒரே ஒரு லேம்ப்பு தான் இருக்குது. ஒரு டெக்கரேட்டிவ் பீஸாக நம்ம மினியேச்சர் லேம்ப் இது வைக்கலாம். சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாவை விளக்கு. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பாவை விளக்கு. அழகாக தீபம் இதில் போட்டு ஏற்றுற மாதிரி. பின்னாடி இந்த மாதிரி ஜடை வச்ச மாதிரி இருக்குது, பேராக இருக்குது. ஸோ நல்லாவே பேராக இருக்குது. சரி வாங்க அடுத்து பார்ப்போம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல மணி. இங்கே பாருங்கள், நந்தியோட அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே க்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மணி. இங்கே பாருங்கள், ஸோ வீட்டுக்கு நல்லாவே நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சு முறுக்கு. இந்த முறுக்கு டை தான். இதில் வச்சு இப்படி நினச்சி நம்ம அப்படியே அழகாக அச்சு முறுக்கு எடுப்போம் இல்லையா, அந்த அச்சு முறுக்கு டை தான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முறி கரண்டி. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க. இதெல்லாம் சாம்பாரில் போட்டிங்கன்னா அந்த கெட்டு போகாது, அந்த கருப்படிக்காது, நல்லாவே யூஸ் பண்ணலாம் அதை. அடுத்தது பாருங்களேன், எப்படி ஒரு நல்ல ஒரு பழைய மாடலில் பட்டையாக தாமரை பூ மாதிரி இருக்குது. பன்னீர் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு உள்ளது. அப்படியே இந்த பக்கம் வாங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா நல்ல ஒரு இடியாப்பம் புளிகிறது நல்ல மைல்டாக இருக்குது அச்சு. பாருங்கள், வெங்கலத்தில் உள்ளது ரொம்ப கனமாக நல்லா இருக்குது. அழகாக நீங்கள் ரொம்ப டைட்டாலாம் புளியலாம் தேவையில்லை. லைட்டாக அழுத்தினீங்கனாலே அது ப்ரெஸ் ஆகி வந்துடும். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த அச்சு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஓட்டையாகவும், வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாகவும் இருக்கிறதுனால மாவை இதில் போட்டு நீங்கள் இது பண்ணும்போது இந்த பெரிய இது வழியால் போய் இந்த சின்ன இது வழியால் அழகாக வெளில வரும். ஸோ அப்போ இடியாப்பம் ரொம்பவே நைஸாக அழகாக வரும். இது மொத்தம் ஒரு 3 அச்சு இருக்கும். அதை நான் உங்களுக்கு வாங்கி தரேன், 3 அச்சு. அடுத்தது பாருங்களேன், பித்தளையில் ஒரு சின்ன சட்டி. இந்த மாதிரி சின்னதாக கிடைக்கிறது தான் ரொம்ப ரேரு. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள், சின்னதாக உள்ள ஈயத்தோடு இருக்குது.
சரி, அப்படி இப்படி வாங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருமுக விளக்கு. அந்த ஒருமுக விளக்கு தான் ரொம்பவே ரேரு. அதுமாதிரி சின்னதாக சாமிகிட்ட வைக்கிற மாதிரி இருக்குது. இது சின்னதாக தான் இருக்கே தவிர, ஆனால் இது பிரான்ஸுங்கிறதுனால இதோட வெயிட் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும். இதோட வெயிட் வந்து 1.5 கிலோ இருக்கும். அதோட வெயிட்டு சாமியில் இப்படி ஆக நீங்கள் வச்சு ஒரு முகம் திரி போட்டு ஏற்றலாம். ரொம்பவே க்யூட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒருமுக விளக்கு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்ல பழமையான ஒரு செம்பில் செஞ்சுருக்காங்க. இந்த காமதேனு வழியால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படி. ஸோ இதுக்குள்ளே தண்ணி வச்சுட்டு தீர்த்தம் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இப்படி யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் காப்பரில். அடுத்தது இங்கே பாருங்கள், ரொம்பவே பழைய விளக்குது. பார்த்தாலே தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாமிகிட்ட வச்சு ஏற்றுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் நம்ம வாசப்படியிலையும் வச்சு இதை ஏற்றலாம். அடுத்தது பாருங்கள், ஒரு நல்ல பணியார சட்டி. நல்லா குழிவாக இருக்குது, தெளிவாக இருக்குது பணியார சட்டி. இந்த மாதிரி சின்ன வாளி கிடைக்கிறது தான் ரொம்ப ரேரு. பெருசு கூட கிடச்சிரும். இந்த மாதிரி சின்னதாக கிடைக்கிறது தான் ரொம்பவே ரேரான வாளி. நல்லா இருக்குது குட்டியாக. வெங்கலத்தில் சந்தனம் வைக்கக்கூடிய அந்த சந்தன பேலை தாங்க இது. சந்தனம், குங்குமம், திருநீர், மூளை எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இது பாருங்கள், குட்டி ஒன்று. இதில் சந்தனம் ஏற்கனவே வச்சுருந்துருக்காங்க அழகாக கொடுக்க. உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருந்ததுன்னா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றுறது கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. அடுத்து சின்னதாக ஒரு மினியேச்சர் இது. அடுத்து இது வந்து அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதிலே பெருசு சின்னது அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃப்ளவர் வச்சுக்கிறது, ஒரு சந்தனம் வச்சுக்கிறது, அதுக்கெல்லாம் பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கும்பம் மாடலில் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் வளையம் போட்டிருக்கு, இந்த பக்கம் வளையம் போட்டிருக்கு. ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பூஜைக்கு. அது ஒரு பழைய சொம்பு பாருங்கள், அழகாக இருக்கக்கூடிய ஒரு பழைய சொம்பு. தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கீழே இந்த மாதிரி கயிறு வச்ச மாதிரி அழகாக வந்திருக்கு. அடுத்தது ஒரு கஜலட்சுமி விளக்கு. இங்கே பாருங்கள், நிறைய பேர் எண்ணெய் சட்டியிலே பெருசாக கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது. கீழே வந்து உருளி மாடலில் இருக்கும், மேலே வந்து 2 பக்கமும் கைப்பிடி வச்சு உள்ளுக்குள்ளே பாருங்கள் க்ளீனாக இருக்கும். வெயிட் வந்து ஒரு 4 கிலோ மேலே வெயிட் இருக்குது. ஸோ உருளியாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், எண்ணெய் சட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரேர் பீசஸ்ஸு. இங்கே பாருங்கள், ரொம்ப ரேர் பீஸு. சேம் அதே மாதிரி இது வந்து உருளி. பாருங்கள், ஸோ டெக்கரேட்டிவ் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம், குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த உருளியை. இப்படி வாங்க. இப்படி வந்தீங்கன்னா ஒரு பொங்கல் பானை. இங்கே பாருங்கள், 1.5 லிட்டரு தண்ணி பிடிக்கும். 1.5 லிட்டரு 2 லிட்டரு தண்ணி பிடிக்குது. அழகாக பொங்கல் வைக்கிற பானை. பொங்கல் பானையாக யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் நம்ம ரைஸ் வச்சு சமைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பந்தி பரிமாறுறதுக்குள்ளே சாம்பார் வாளி பெருசு, ரேரு. இங்கே பாருங்கள், ரொம்ப ரேர் இது. இந்த மாதிரி மாடல் இந்த மாதிரி பெருசாக கிடைக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா அழகான ஒரு குமிழ் செம்படம். அடுத்தது ஒரு 4.5 கிலோ வெயிட் இருக்குது குமிழ் செம்படம். அதே மாதிரி ஒரு இட்லி பானை பாருங்கள். இந்த மாதிரி கொப்பரை மாடலில் இருக்கக்கூடிய இட்லி பானை ரேருங்க இது. இட்லி பானையில் பார்த்திங்கன்னா 4 நாளும் இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும். அந்த 8 இட்லியும் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய இட்லியாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒரு இட்லி பெருசாக இருக்கும். ஒரு ஆள் ஒரு 3 இட்லி சாப்பிட்டாலே போதும். அங்கே பாருங்கள். ஸோ 4 நாளும் 8 இட்லி ஊற்றுற மாதிரி வருது. ரொம்ப அழகாக பழைய மாடலில் ஒரு கொப்பரை மாடலில் அழகாக இருக்குது இட்லி பானை.
ஸோ ரெகுலர் யூஸுக்கு இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இன்றைக்குள்ள பொருட்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அது இல்லாமல் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.